ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவுக்கு நம்ம கடைக்கான பொருள் தான் வாங்கியிருக்கோம். என்னன்னா ரூ. 5 பொருள் தொங்குறது தான் வாங்கியிருக்கோம். நிறையா வாங்கியிருக்கோம். எல்லா இதுலையுமே ஒவ்வொரு டஜன் மட்டும் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கையில செல் வச்சுட்டு ஒரு கையில எடுக்கவும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதனால நம்ம கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் ஒரு 2 இதையும் கட் பண்ணிட்டோம்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த அட்டைப்பெட்டி எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பிங்கோ ஃபர்ஸ்ட் எடுத்தவங்களே இருக்குது. ரெட் கலர் பிங்கோ, பானிபூரி இருக்குது. ரூ. 5 தான். எல்லாமே ரூ. 5 தான். சரங்கள்னாவே ரூ. 5 இது நல்லா போகும் ஒட்டி கடைங்கள்ல. பிங்கோ ஒரு கிரீன் கலரு ஓகே ரூ. 5 இது. ப்ளூ கலர் பிங்கோ இருக்குது. இன்னும் வேற பாப்கார்ன் ரூ. 5 இது. ஸ்வீட் பாப்கார்ன் இதிலே காரமும் இருக்குது, காமிக்கிறேன். மேட் ஆங்கிள்ஸ் ரூ. 5 இது. என்ன பருப்பு இருக்குது, மூண்டால் ரூ. 5 இது. மூண்டால் இது ரூ. 5 தான். ஆனால் இது வந்துட்டு ப்ளூ கலரில் நியூ பாக்கெட்டாக வந்துருக்குது. பிங்கோ எல்லோ கலர் பிங்கோ, ஆரஞ்சு கலர் பிங்கோ இருக்கு. பிங்கோல எவ்வளோ வெரைட்டிக்கு கலர்ஸ் இருக்கும் பாருங்க. டெடிமெடி ரெட் கலரு, ரோஸ் கலர் வாங்க மறந்துட்டேன். இந்த ஸ்வீட் பாப்கார்னு ஃபர்ஸ்ட் பார்த்தது. இப்போ வந்துட்டு கார பாப்கார்ன், காரம் இது வந்துட்டு. வேற இந்த பாருங்க, இது வந்துட்டு ரிங்ஸு ரூ. 5 இது. ரிங்ஸு ப்ளூ கலர், இது வந்துட்டு ரெட் கலர் வந்துட்டு இருக்குது தனியாக. ரெட் அண்ட் ப்ளூ வந்துட்டு கலந்த மாதிரி வரும். அதான் பார்த்தீங்களா, கலரிங் மாற்றிருக்காங்க. பேப்பர் கலர் வேற எல்லாம் இது இல்லை, பேப்பர் கலர் மாற்றிருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம வெளியே எது எடுத்து போடலான்னா, ரிங்ஸில் ஒன்று எடுத்துக்கலாம், பிங்கோவில் ஒன்று எடுத்துக்கலாம், வேறண்ணா மூண்டாலில் ஒன்று எடுத்துக்கலாம், டெடிமெடியில் ஒன்று எடுத்துக்கலாம். மொத்தம் 5 இது வெளியே போடலாம். மேட் ஆங்கிள்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். மொத்தம் 5 இது. 5 இதுலேயே ஒவ்வொன்றும் வெளியே எடுத்து போட்டுடலாம் இன்னைக்கான சேல்ஸுக்கு. இது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நாளைக்கு ஒரு 6 சரம் எல்லாத்துலேயும் தீர்ந்தா கூட நம்மளுக்கும் ஓரளவுக்கு லாபம் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு சரம் எடுத்தோம்னா அந்த ஒரு சரம் 2 நாளில் தீக்கணும். அதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும். 2 நாளில் அந்த சரத்தை தீர்த்தணும். அப்போ தான் அடுத்த சரத்தை நம்ம விற்கும் போது நிறையா அடுத்தடுத்த சரங்க புதுசாக வாங்கி போட முடியும். இதே நம்ம வச்சுட்டே இருக்க முடியாது, நவுத்தும் போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே விற்றுருங்க இந்த சரங்கள்லாம், எப்பயா இருந்தாலுமே சரி. இது மாதிரிலாம் வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஆல்.